இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசகுல்லா பண்ணுறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் க்ரீம் மில்க்கை நம்ம திரைய வைக்கும்போது நமக்கு நிறையா பன்னீர் கிடைக்கும். ஸோ ரசகுல்லாவுடைய குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இப்போ கடாயில் இந்த 1 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரும்போது நம்ம 1 லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் பால் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் வந்து சீக்கிரமாக திரிஞ்சு வராது. ஸோ பால் வந்து நுரைக்கட்டி வரும்போது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடும்போதே நமக்கு பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். துணி வச்சு இதை வடிகட்டி விட்டுறணும். நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதால அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். அந்த ரீசனுக்காக நம்ம கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி புளிஞ்சு விட்டுறணும். இந்த காட்டன் கிளாத்ஸை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விடணும். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இதை ஒரு 1 ஹவருக்கு ஒரு பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா எங்காவது ஒரு கைத்தில் வந்து தொங்க விட்டுறணும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுறணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வைக்கும்போது எல்லா ரசகுல்லாவும் ஒரே ஷேப்பில் இருக்கும். இதை நல்லா உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வெடிப்பு இல்லாமல் ரவுண்ட் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லா ரசகுல்லாவையும் ரவுண்ட் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் 3 கப் தண்ணி, ஒரே ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இதுலேயே வாசனைக்காக 3 ஏலக்காய். இப்போது தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த ரசகுல்லாவை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரசகுல்லாவை ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ரசகுல்லா ஆட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா டபுளாகி வரும். இந்த ரசகுல்லாவை 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அது நல்லா டபுள் ஆகி வரணும். பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம ரசகுல்லா வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. நான் இந்த மாவை வந்து ரவுண்ட் பண்ணும்போது அங்கங்கே வெடிப்பாக இருந்தாலுமே அது வந்து நல்லா கரையாமல் அதோட ஷேப்பே சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரசகுல்லாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.